ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆலயம் சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் அமைந்துள்ள முருகன் ஆலயம். முருகர் கோவிலில் அருள் வந்த ஒருவருக்கு குடம் குடமாய் 1500 லிட்டர் மிளகாய் பொடி கரைசலை ஊற்றி அபிஷேகம் செய்ததை பல ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்த வினோத வேண்டுதல் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனை தற்போது பார்க்கலாம். சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் ஊராட்சி இந்திரா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத வெற்றிவேல் முருகன் சித்திரை திரு கார்த்திகையை முன்னிட்டு சத்ரு சம்ஹார யாகம் வெகு விமர்சையாக பக்தர்கள் சூழ நடைபெற்றது. மாலையில் கணபதி ஹோமம், சத்ரு சம்ஹார யாகமும் துவங்கியது. சத்ரு சம்ஹார யாகத்தில் நவதானியங்கள், ஆடைகள், மலர்கள், 101 பழங்கள், தாமரை பூ மாலை, எலுமிச்சை பழம் மாலை உள்ளிட்டவைகளை குண்டத்தில் போட்டு யாகம் வளர்த்தினர். கலசத்தில் இருந்த புனித நீர் யாகத்தில் வைத்து பூஜை செய்த பின்பு வள்ளி தெய்வானை முருக பெருமானுக்கு அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தண்ணீரில் கரைத்து வைத்திருந்த 1500 லிட்டர் மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷம் எழுப்ப வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. ஆயிரத்து 500 லிட்டர் மிளகாய் பொடி கரைசலை தலை முதல் உள்ளங்கால் வரை வாரி வாரி ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபட்டனர். அதைத் தொடர்ந்து சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வது போல் பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், புஷ்பாபிஷேகம், கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. முருகரின் வேலை கையில் ஏந்தியதும் அருள் வந்து அமர்ந்த ஒருவருக்கு செய்து வழிபட்டனர். பின்னர் அவருக்கு 50 அடியில் 2 அலகு குத்தியதை அங்கு உள்ளவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வணங்கி சென்றனர். சில பெண்கள் சுவாமி வந்து ஆடியதை விழாவில் கலந்து கொள்ள வந்த பக்தர்கள் பார்த்து பரவசமடைந்தார்கள். பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற அவர்கள் வீட்டில் இருந்து மிளகாய் பொடி அரைத்து அபிஷேகத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த சிறப்பு சத்ரு சம்ஹார யாகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு திருமண தடை, கண் திருஷ்டி, தொழில் முடக்கம், செய்வினை பிரச்சனை, குழந்தையின்மை பாக்கியம், கல்வி தடை, சொத்து பிரச்சனை, பதவி உயர்வு, ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் இரவு 11 மணி அளவில் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட வழங்கப்படும் சிறப்பு பிரசாதம் சாப்பிட்டால் நல்லது நடப்பதாக ஐதீகம் எனவும் பலர் கூறுகின்றனர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வள்ளி தெய்வானை முருக பெருமானை வழிபட்டு சென்றனர்.